வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்து அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th இல்லைனா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் அன்மேரிட் கேண்டிடேட்டாக இருக்கணும். உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிருக்கக்கூடாது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஹைட் வந்து மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. எனக்கு ஹைட்டு கம்மியாக இருக்குது, இல்லைனா நான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஜாபுக்கே ட்ரை பண்ணாதவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. நீங்களும் இதில் வந்து செலெக்ஷன் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2500 வேக்கன்சி கிட்ட இருக்கும். எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எப்போவுமே வந்து ஒரு 2500 பேர்கிட்ட வந்து எடுப்பாங்க. ஓகே. ஸோ இதில் தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக குறிப்பிட்ட வேக்கன்சி கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக கட் ஆஃப் இருக்கும். ஓகே. ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி, ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். அப்படினால உங்களுக்கு காம்படிஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்போவுமே காம்படிஷன் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து செலெக்ஷன் ஆகி போகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ரெக்ரூட்மெண்ட் இதுக்கு முந்தின ரெக்ரூட்மெண்ட்டை தான் தமிழ்நாட்டுக்குன்னு தனி கட் ஆஃப் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இனிமேல் இதில் நிறையா ரிசல்ட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரும். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடுத்ததாக இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதில் 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி 2 சொல்லுவாங்க. ஓகே. அந்த 2 போஸ்ட்டுமே வந்து நம்ம ஷார்ட்டாக இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனி சிலபஸ் இருக்கும், தனித்தனி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். இப்போ எக்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 டே ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஒய் குரூப்புக்கு வந்து 60 டே ஸ்ட்ராட்டஜி. 2 ஸ்ட்ராட்டஜியுமே நான் இந்த ஒரே வீடியோவில் தான் கொடுத்துருக்கேன். 2 டைம் டேபிளும் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஒரே வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதில் இதுவரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க. இந்த 2 பேரும் செலெக்ஷன் ஆனப்போ ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப். ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப்லலாம் தமிழ்நாட்டிலேருந்து ஏர்ஃபோர்ஸில் செலெக்ஷன் ஆகிறது வந்து ரொம்ப ரேர். எப்போவோ ஒரு வாட்டி நடக்கிறது. அதிலே 2 பேர் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க. போன செலெக்ஷன்லேருந்து தான் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு தனி கட் ஆஃப்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் இன்னும் வரல. அதுக்கான ஸ்டேஜ் 1க்கான கட் ஆஃப் தான் வந்திருக்கு. ஸ்டேஜ் 2 இன்னும் அவங்க கண்டக்ட் பண்ணவே இல்லை. அது கூடிய சீக்கிரமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக கூடிய சீக்கிரமே ஸ்டேஜ் 2க்கான ரிசல்ட்டும் வரும். ஸோ லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தேன், அதாவது எக்ஸ் குரூப்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து மேக்ஸிமம் 70 மார்க்கு. 70க்கு தமிழ்நாடோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17.5 மார்க் தான். 17.5 மார்க்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டாங்க. அடுத்தது அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட், இதை வந்து ஒய் குரூப்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மேக்ஸிமம் 50 மார்க்கு. அதில் வெறும் 12.5 மார்க்கு தான் தமிழ்நாடோட கட் ஆஃப். ஸோ தமிழ்நாடோட கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும் மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்போ. அதுவும் நார்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து காம்படிஷனே கிடையாதுன்ட்டு சொல்லலாம். நான் இந்த வீடியோவில் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அதில் பாதியை கம்ப்ளீட் பண்ணால் கூட உங்களால் வந்து தாராளமாக இதில் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே. ஸோ அக்னிவீர் தானே, 4 வருஷம் தானேன்ட்டு நீங்கள் வந்து அசால்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே. நீங்கள் 20 வயசு 21 வயசில் ஒரு வேலைக்கு போகிறீங்க. 4 வருஷம் அப்படிங்கிறப்போ 25 வயசு தான் உங்களுக்கு ஆயிருக்கும். ஸோ 4 வருஷமும் உங்களுக்கு நல்ல சேலரி கொடுக்குறாங்க. ஓகே. அந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அடுத்து நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு தனி கோட்டாவும் கொடுத்துருவாங்க. ஓகே. அடுத்ததாக ப்ரைவேட்லேயுமே நிறையா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீங்கள் நாட்டுக்காக 4 வருஷம் வந்து சேவை பண்ணிட்டு வர்றப்போ அந்த நாடு உங்களை வந்து அப்படியே கைவிட்டுறாது. ஓகே. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுப்பாங்க. அதை நம்பி நீங்கள் வந்து இதுக்கு முழு மனசோட வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் செலெக்ஷன் ஆகிற எல்லாருக்குமே 4 வருஷம் தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதில் 100 பேர் செலெக்ஷன் ஆகுறாங்கன்னா அதில் 75 பேரை தான் வந்து வெளியில் அனுப்புவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 25 பேரை வந்து பெர்மனன்ட் கமிஷனில் எடுத்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நார்மல் சோல்ஜர் ரேங்க்குக்கு வந்து இதில் வந்துடுவாங்க. ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. நீங்கள் பெர்மனன்ட் ஜாபில் இதில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் இந்த 75 பேரில் இருந்து வெளியில் வந்தாலுமே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டெல்லி போலீஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அதாவது சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி இந்த மாதிரி ஃபோர்ஸஸ், ஆர்பிஎஃப் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து 10% வந்து அக்னிவீருக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் அக்னிவீர் வந்து 4 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகலை.
அது கம்ப்ளீட் ஆனால் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் வெளியில் வந்தால் தான் அந்த கோட்டாலாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அக்னிவீருக்கு வந்து 10% கொடுத்துருவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே கொடுக்க தான் போகிறாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இதில் 4 வருஷம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் ரிசல்ட்டில் இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கல்ல, அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடுக்குன்னு தனி கட் ஆஃப் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ இதில் அந்த லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன். இதில் நான் கண்டக்ட் பண்ண சர்வேயோட ரிசல்ட் தான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இதில் எதுலலாம் எஸ் கொடுத்துருக்கனோ அதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவங்க எல்லாமே சந்துரு மெஸ்ஸில் படித்தவங்க. அவங்களோட மார்க்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் சந்துரு மெஸ்ஸில் படித்தவங்க தான் அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க. மொத்தமாக 48 பேரோட லிஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு மெஸ்ஸில் படித்தவங்க தான். இவ்வளோ பேர் வந்து இப்போ வந்த ரிசல்ட்டில் தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 2க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் 2 முடிஞ்சதுக்கப்புறம் இதில் அட்லீஸ்ட் ஒரு 20 பேராவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலெக்ஷன் ஆவாங்க. நான் இந்த 2 பேர்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னா, அடுத்த வீடியோ இதே மாதிரி போடுறப்போ அது வந்து 25 பேராக கூட மாறலாம். அதுக்கடுத்த வீடியோவில் அது 50 தாண்டலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களோட ஃபோட்டோ வரணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அது வந்து நடக்கும். அது வந்து பாசிபிள் தான். ஸோ இப்போ நம்ம இதுக்கான முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. அப்ளிகேஷன் வந்து ஜூலை 11ஆம் தேதி ஓப்பன் ஆகும். ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோ நான் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பொறுமையாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டுமே சொல்லிட்டாங்க. ஸ்டேஜ் 1 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25லேருந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்ன டேட்டில் கரெக்டாக இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? ஜூன் மந்தில் ஒரு 5 நாள் கிட்ட இருக்குது. ஓகே, ஜூலை மந்த்து ஃபுல்லாக இருக்குது, ஆகஸ்ட் மந்த்து ஃபுல்லாக இருக்குது, செப்டம்பர் மந்த்லேயுமே 24 நாள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மாதம், ஒரு 90 நாள் கிட்ட வந்து டைம் இருக்குது. நான் கொடுக்கக்கூடிய டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் குரூப்புக்கு 50 நாள் தான், ஒய் குரூப்புக்கு 60 நாள் தான். ஓகே, ஸோ அதிலே உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக மார்க் எடுக்கிற மாதிரி நான் கொடுத்துருவேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படித்தா போதும். நீங்கள் வந்து இந்த செலெக்ஷன் ஆகுமா மாட்டோமா அப்படின்னு பார்டர்லலாம் இருக்க மாட்டீங்க. வேறு லெவலில் மார்க் எடுத்து வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த 50 நாள்லேயே வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்படினால இதில் வந்து செலெக்ஷன் ஆகிறத பற்றி நீங்கள் டவுட்டே பட வேண்டாம். கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகிடுவீங்க நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகே, 100% நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்மேரீடு மேல் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 4 வருஷம் அக்னிவீரா ஒர்க் பண்ணுறப்பவும் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, 4 வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டீங்க, இல்லைனா 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை வந்து பெர்மனன்ட் போஸ்ட்டில் எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான லீவ் வந்து வருஷத்துக்கு 30 நாள் கொடுப்பாங்க. அது போக மெடிக்கல் லீவ் வந்து டாக்டர் வந்து எவ்வளோ நாள் கொடுக்குறாரோ அவ்வளோ நாள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் அடுத்ததாக வந்து இன்சூரன்ஸ் கவருமே கொடுக்குறாங்க. 48 லட்சத்துக்கான இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குறாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இருக்கும். 2வது வருஷம் ஒவ்வொரு மாதமும் 33,000 சம்பளம். 3வது வருஷம் ஒவ்வொரு மாதமும் 36,500 சம்பளம். 4வது வருஷம் 40,000 ஒவ்வொரு மாதமும் சம்பளம் இருக்கும். அதில் உங்கள் கைக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டில் வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட தான் திருப்பி கொடுப்பாங்க. நீங்கள் 4 வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ உங்கள் சம்பளத்தில் பிடிச்சது 5 லட்சம், கவர்மெண்ட் கொடுக்குற இன்னொரு 5 லட்சம் சேர்த்து உங்களுக்கு வந்து 10 லட்சம் வந்து கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் 4 வருஷம் முடிச்சுட்டு வர்றப்போ மாதம் மாதம் சம்பளமும் கொடுக்குறாங்க, வெளியில் வர்றப்போ 10 லட்சம் காசும் கொடுக்குறாங்க. இந்த 10 லட்சத்தை வச்சு நீங்கள் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும்னா பண்ணலாம். இல்லை எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இதில் நீங்கள் வந்து 4 வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வர்றீங்கன்னா அக்னிவீர் ஸ்கில் சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இது டிகிரிக்கு ஈக்குவலண்டான ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் மற்ற ஜாபுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக எக்ஸ் சர்வீஸ்மேன்னு சொல்லி இதில் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் 4 வருஷம் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கு வந்து எக்ஸ் அக்னிவீர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க தவிர எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அது பெர்மனன்ட் ஜாபில் இருந்துட்டு வர்றவங்களுக்கு தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ₹550 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் வந்து பே பண்ணணும். அப்ளை பண்ணுற வீடியோ போடுறப்போ இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, அடுத்தது இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னா
ஏஜ் லிமிட்னு பார்க்கறத விட எக்ஸாக்டாக டேட் ஆஃப் பர்த் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் 2 ஜூலை 2005 இல்லைன்னா இதுக்கு அப்புறம், அதே மாதிரி 2 ஜனவரி 2009 இல்லைன்னா அதுக்கு முன்னால். ஓகே, இந்த டேட்டுக்கு நடுவில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். ஓகே, இதுக்கு ஒரு நாள் முன்னால் பிறந்திருந்தாலும் இதுக்கு ஒரு நாள் அப்புறம் பிறந்திருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வேறு ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். அடுத்ததாக இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, இப்போ இதில் 2 இருக்குது, சயின்ஸ் சப்ஜெக்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்னு. இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் எக்ஸ் குரூப்னு சொல்லியிருந்தேன். ஓகே, எக்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 12th முடிச்சிருந்தா அதில் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அதில் மொத்தமாக, அதாவது 12th எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து, இந்த 3ன்னு இல்லை எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து மொத்தமாக உங்களோட பர்சன்டேஜ் வந்து 50% மேலே இருக்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் 50% மேலே எடுத்துருக்கணும். ஓகே, இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சயின்ஸுக்கும் பண்ணலாம், அதர் தென் சயின்ஸுக்கும் பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக ஒருவேளை நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா, டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுலேயுமே நீங்கள் வந்து ஓவராலாக 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும். இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எலிஜிபிள். சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எலிஜிபிள்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் 100% வந்து கண்டிப்பாக எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. இப்போ அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். 12th எந்த குரூப் வேணாலும் படிச்சிருக்கலாம், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் ஓவராலாக 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எலிஜிபிளோ, எக்ஸ் குரூப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒய் குரூப்புக்கும் எலிஜிபிள் தான். நீங்கள் 2க்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிடலாம். ஒரே ஃபீஸ் தான், 2 வாட்டி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரே எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. அதனால் யாரெல்லாம் எக்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிளோ அவங்க ஒய் குரூப்புக்கும் அப்ளை பண்ணிடுங்க. ஒய் குரூப்புக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். அவங்களுக்கு வேறு சான்ஸ் வந்து கிடையாது. ஓகே, இப்போ இதுக்கான ஹைட்டு, செஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. செஸ்ட் வந்து மேலுக்கு வந்து மினிமம் 77 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷனும் ஆகணும். ஃபீமேலுக்கு மினிமம்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் மினிமம் எவ்வளோ இருந்தாலும் அதில் இருந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறப்போ உங்களோட செஸ்ட் வந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததாக உங்களோட ஏஜ், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப லோ வெயிட்டாக இருக்கீங்க, ரொம்ப கம்மியான வெயிட்டில் இல்லைனா ரொம்ப அதிகமான வெயிட்டில் இருக்கவங்க இதில் செலெக்ஷன் ஆக முடியாது. ஓகே, அடுத்ததாக இதில் வந்து ஸ்பெக்ஸ் அலௌடு தான் அப்படின்னால லேசிக் சர்ஜரிலாம் யாரும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகே, மற்றபடி எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஃப்ளாட் ஃபீட் இருக்குதா, நாக்னி இருக்குதா, அடுத்ததாக மார்கன் இருக்குதா, டென்டல் பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்குதா, காது நல்லா கேட்குதா, கண் நல்லா தெரியுதா, எல்லா பாயிண்ட்டையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கண்ணாடி போட்டிருக்கவங்க எலிஜிபிள் தான் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்ணாடி போடாமல் இருக்கிறப்போ உங்களோட விஷன் 2 கண்ணிலையுமே 6/12 வந்து இருக்கணும். கண்ணாடி போட்டிருக்கிறப்போ 6/6 வந்து இருக்கணும் மினிமம். ஓகே, ஸோ நீங்கள் கண்ணாடி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கலர் பைண்ட்னஸும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கலர் பைண்ட்னஸ் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் எக்ஸாம் போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னால், ஓகே, அதாவது 1 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டைமில் உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெக்ஸுக்கான லேட்டஸ்ட்டு ப்ரெஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஆப்தமாலஜிஸ்ட்டில் இருந்து வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அடுத்ததாக இதில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தனி வேக்கன்சி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். அது என்ன ப்ரூஃப் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. நான் 1 வருஷத்துக்கு முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னால் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதுவே போதுமானது. புதுசு வாங்கணும்ட்டு அவசியம் கிடையாது. பழசு இருந்தாலே போதுமானது. இல்லாதவங்க புதுசாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இது இருந்தால் தான் உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து மொத்தமாக 3 ஃபேஸ் இருக்குது. 3 ஃபேஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான், ஆன்லைன் எக்ஸாம். ஓகே, இந்த எக்ஸாமுக்கான டேட் தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். பட்
இது மட்டும் பத்தாது, நீங்கள் ஃபிசிக்கல்லையும் பாஸ் ஆகணும். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஃபேஸ் 1 முடிஞ்ச உடனே ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறவங்க ஃபேஸ் 2க்கு வந்து போவீங்க. ஓகே. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கும்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அடுத்ததாக அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி 2 டெஸ்ட் வைப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் தான் இருக்கும். நீங்கள் உங்களோட கேரக்டரை வந்து அவங்க அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அதில் கேட்குற கொஷின் எல்லாமே அப்படி தான் இருக்கும். திடீர்னு தீ பிடிக்குது, அப்போ நீ என்ன பண்ணுவ? நான் வந்து தண்ணி எடுத்து ஊற்றுவேன், இல்லைனா அங்கேருந்து ஓடிடுவேன், இல்லைனா ஃபயர் சர்வீஸுக்கு வந்து கால் பண்ணுவேன், இல்லைனா எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொஷின் கேட்பாங்க. ப்ராக்டிக்கலாக இருக்கும். அப்போது நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களோட கேரக்டர் வந்து அசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கு வேலை பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸில் வேலை பார்க்குறதுக்கு அதில் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்குகிற அளவுக்கு மென்டாலிட்டியில் இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். அடுத்ததாக அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா குரூப் டிஸ்கஷன், அதே மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அதுக்காக பிபிடி தான் ரெடி பண்ண வேண்டாம். ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுப்பாங்க, அந்த டாபிக் பற்றி நீங்கள் பேசணும். அடுத்ததாக அந்த டாபிக் ரிலேட்டடாக குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க, அதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே. இது நீங்கள் இங்கிலீஷில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி பேசினாலே போதுமானது. அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே. இதிலலாம் பாஸ் ஆனால் போதும். இந்த மார்க்கை வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். ஃபெயில் ஆனால் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே. அடுத்து ஃபேஸ் 3 வந்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாம் வந்து எப்பவும் போல் எந்த யூனிஃபார்ம் கோர்ஸுக்கு போனாலும் எப்படி செக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அடுத்ததாக ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து மே மாதம் 15ஆம் தேதி 2026 ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அது வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 கொடுப்பாங்க. ஸோ அப்போ இது வந்து ஃபைனல் ரிசல்ட். ஓகே. அப்போது அடுத்த வருஷம் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைனிங்கில் இருப்பீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அப்படின்னால உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ குயிக்கான ப்ராசஸ் தான், ரொம்ப ஸ்லோலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து தாராளமாக டார்கெட் பண்ணலாம். இப்போ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 இருக்குது, எக்ஸ் குரூப் ஒய் குரூப்னு சொல்லியிருந்தேன். இது வந்து எக்ஸ் குரூப்புக்கானது. எக்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 70 கொஷின் கேட்பாங்க, 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதில் இங்கிலீஷில் 20 கொஷின், மேத்ஸில் 25 கொஷின், ஃபிசிக்ஸில் 25 கொஷின். கட் ஆஃப் ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதுக்காக ரொம்ப லோவாகவே வந்து எய்ம் பண்ணாதீங்க. 42 மார்க் எடுக்கிறது பாசிபிள், இந்த 90 நாளை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா. ஸோ 42 அப்படிங்கிறத நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அந்த 42 வரணும்னா இங்கிலீஷில் 18, மேத்ஸில் 12, ஃபிசிக்ஸில் 12 எடுக்கணும். ஓகே. இந்த மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி அரித்மெட்டிக் கொஷின்லாம் இருக்காது. இது வந்து டெக்னிக்கல் மேத்ஸ். ஓகே. ஸ்கூல் புக்கில் 9th 10th 11th 12th ஸ்கூல் புக்கில் மேத்ஸ் புக்கில் என்ன இருக்குமோ அந்த டாப்பிக்லாம் இதில் இருக்கும். அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ எக்ஸ் குரூப்பில் கேட்குற மேத்ஸ் வேறு, ஒய் குரூப்பில் கேட்குற மேத்ஸ் வேறு. ஓகே. ஸோ இப்போது இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனி கட் ஆஃப் வைக்கிறாங்க. இது வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸ் குரூப்புக்கு. ஓகே. அதில் வந்து பாருங்கள், இங்கிலீஷில் மினிமம் 5 மார்க் எடுத்துருக்கணும், ஃபிசிக்ஸில் 6.5 மார்க், மேத்ஸ்லையுமே 6.25 மார்க். ஓகே. ஃபிசிக்ஸ் மேத்ஸ்லையுமே 6.25 மார்க் தனித்தனியாக நீங்கள் இவ்வளோ மினிமம் எடுத்துருக்கணும். அது போக ஓவராலாக இந்த 17.5க்கு மேலே எடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே மினிமம் மார்க் வச்சுருக்காங்க. அதனால் நான் ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக படிக்காமல் போகிறோம்னா நீங்கள் போக முடியாது. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஓரளவு மார்க் எடுக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 50 கொஷின் தான். அதுக்கு 45 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இதில் ராகால ஒரு 30 கொஷின், ராகானா, ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 3 சப்ஜெக்ட்டும் சேர்ந்து 30 கொஷின். இங்கிலீஷில் 20 கொஷின். ஓகே. ஸோ இந்த இங்கிலீஷும் எக்ஸ் குரூப்பில் வரக்கூடிய இங்கிலீஷும் சேம் தான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. இதுலேயுமே 50க்கு 43 மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான். அதுக்கு இங்கிலீஷில் ராகாலம் 25க்கு மேலே, இங்கிலீஷில் 18க்கு மேலே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுங்கள். டார்கெட் வந்து ஹையாகவே வச்சுக்கோங்க. ஆனால் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு, 50க்கு 12 தான் இருந்திருக்கு. அதில் இங்கிலீஷில் 5, ராகால 7.5 அப்படிங்கிற மாதிரி இதுக்குமே செக்ஷனல் கட் ஆஃப் வந்து வச்சுருக்காங்க. ஓகே. இப்போ எக்ஸ் குரூப் ஒய் குரூப் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் எழுதினா போதும். இதுக்கு ஒன்று, அடுத்து இதுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரிலாம் எழுத வேண்டாம். ரெண்டும் சேர்த்து 2 சப்ஜெக்ட்டும் வர மாதிரியே வந்து ஒரே எக்ஸாமாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 100 கொஷின் இருக்கும். அதுக்கு வந்து 85 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதில் இங்கிலீஷ் வந்துடும், மேத்ஸ் வந்துடும், இது வந்து டெக்னிக்கல் மேத்ஸ். ஓகே. அடுத்தா ஃபிசிக்ஸ் வந்துடும். இது ஃபுல்லாக என்னது, இது ஃபுல்லாக எக்ஸ் குரூப்புக்கான சிலபஸ். ஓகே. அடுத்ததாக இங்கிலீஷும் ராகாவும், இது வந்து என்னது, இது வந்து ஒய் குரூப்புக்கான சிலபஸ்.
இது எல்லாமே சேர்ந்து ஒரே சிட்டிங்கில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரே எக்ஸாமில். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் சேம் தான். எக்ஸ் குரூப்புக்கு என்ன கேட்டாங்களோ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அவ்வளோதான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதில் நான் அந்த டார்கெட் என்ன கொடுத்தோம்னா அதே தான் இருக்குது. 100க்கு 67க்கு மேலே நீங்கள் வந்து எடுக்க முடியும். இதுக்கு 85 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க 100 கொஷினுக்கு. ஓகே. இப்போ நான் வந்து ரெண்டுலேயுமே, அதாவது எக்ஸ் குரூப் ஒய் குரூப் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்கேன். அப்போது நான் வந்து இதில் எப்படி செலெக்ஷன் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை 2 போஸ்ட்டுக்குமே கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸ் குரூப்புக்கு வந்து ஒரு 17 மார்க்கு கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த 3 சப்ஜெக்டில் சேர்த்து உங்களோட டோட்டல் 17க்கு மேலே வந்திருந்தா இந்த போஸ்ட்டுக்கு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஒய் குரூப்புக்கு ஒரு 15 மார்க் கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 சப்ஜெக்ட் இங்கிலீஷ், ராகா அந்த 2 சப்ஜெக்ட்லேயும் உங்களோட மார்க் வந்து 15க்கு மேலே இருந்தால் உங்களை அதுக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. 2லேயுமே நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களை 2க்குமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து 2க்குமே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் 1க்கு எலிஜிபிளாக இருந்தால் அந்த எக்ஸ் குரூப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க வந்து ஒய்க்கும் சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஆனால் ஒய்க்கு மட்டும் எலிஜிபிளாக இருக்கவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை, அவங்க அதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே. அடுத்தது இதில் வந்து ஒரு கொஷினுக்கும் 1 மார்க்கு. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். ஒரு கொஷின் இருக்கும், அதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைனில் தான் நடக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் கொஷின் லாங்குவேஜ் தமிழில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தமிழில் இருக்காது. இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் கூடிய கொஷின் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். தெரியாத கொஷினை சும்மானாலும் அடிச்சு விட்டிங்க அப்படின்னா மைனஸில் மார்க் போயிடும். ஓகே. நீங்கள் வந்து அந்த கொஷினை அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்கு வந்து மைனஸ் மார்க்கும் கிடையாது, ப்ளஸ் மார்க்கும் கிடையாது. ஸோ தெரியாத கொஷினை அட்டன் பண்ணாமல் விட்டுறணும். ஓகே. அடுத்தது டீட்டெயில்டு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் நவுன் என்ன, ப்ரொனோன்னா என்ன, அட்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்தது எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் த பிளாங்க், வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், நேரேஷன் அதாவது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அடுத்ததாக பேசேஜ் ரீடிங், பிக்யூஆர்எஸ்லாம் கேட்பாங்க. ஓகே. அடுத்து ஒக்காபுலரியில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், மிஸ்பல்ட்லாம் கேட்பாங்க. இது எல்லாமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் பார்த்தா போதும். இதில் நீங்கள் ஃபுல் மார்க் கூட எடுக்கலாம், அது பாசிபிள் தான். அடுத்தது ராகாவை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் 15 கொஷின், ஆப்டிடியூடில் 8 கொஷின், ஜென்ரல் நாலேஜில் 7 கொஷின் கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாரு ரீசனிங்லேருந்து கொஷின் கேட்கல அப்படின்ட்டு. அதில் கேட்கலன்னா மற்ற சப்ஜெக்ட்லேருந்து அதிகமாக கேட்டிருப்பாங்களா இருக்கும். ஓகே. ஸோ அது எப்போவுமே அப்படி இருக்காது. எப்போவாவது ஒரு சில ஷிஃப்ட்டில் அந்த மாதிரி மாற்றி கேட்டிருந்துருப்பாங்க. ஓகே. இப்போ ராகாவோட சிலபஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ், அதில் ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அதெல்லாமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம், அதுக்கான டைம் டேபிளுமே கொடுத்துருக்கோம். ஓகே. அடுத்ததாக கேலண்டர், ரேங்கிங் இந்த மாதிரி இவ்வளோ ரீசனிங் டாபிக் இருக்குது. இப்போ ரீசனிங்லேருந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்க? 15 கொஷின் கேட்குறாங்க. இதில் ஒரு சில டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்காம கூட இருக்கலாம். ஒரு வருஷம் கேட்காம இருக்கலாம், அடுத்த வருஷம் கேட்கலாம். அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அடுத்ததாக மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது. பேசிக் ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ராவுமே வந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேத்ஸ் வேறு, இது வந்து ஒய் குரூப்புக்கான மேத்ஸ். ஓகே. ஆனால் எக்ஸ் குரூப்பில் வந்து வேறு மேத்ஸ் இருக்கும், அது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இருக்கும். ஓகே. இப்போ எக்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் கொஷின்ஸ் ஒரு 10 கேட்பாங்க, ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் ஒரு 8 கேட்பாங்க, ஃபார்முலா மாதிரியே வந்து ஒரு 7 கொஷின் கிட்ட கேட்பாங்க. ஓகே. ஃபிசிக்ஸுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த சிலபஸ் எல்லாமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் பாருங்கள் போதும். அடுத்து மேத்ஸ், இது வந்து டெக்னிக்கல் மேத்ஸ். ஓகே. எக்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய மேத்ஸ், இதில் டிஃப்ரென்சியேஷன், இன்டகிரேஷன், அதே மாதிரி செட்ஸு, ரிலேஷன், ஃபங்க்ஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி நிறையா டாபிக் இருக்குது. மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி நிறையா டாபிக் இருக்குது. இது எல்லாமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணலை. ஆனால் இந்த எக்ஸாமில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இவ்வளோ டாபிக் வந்து டீச் பண்ணியிருக்கோம், இதை மட்டும் படிங்க போதும். இந்த செக்ஷனில் மினிமம் மார்க்கையும் தாண்டி உங்களால் எடுக்க முடியும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப டீப்பாலாம் நீங்கள் படிக்க வேண்டாம். ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க்கை மட்டும் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் இந்த டைம் உங்கள் கையில் வேலை இருக்கும். ஓகே. அதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். இப்போது இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றின ஒரு சில ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஓகே. ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து 2000க்கு அதிகமான வீடியோஸ், அதுக்கான பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அடுத்ததாக இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆகிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து.
ஓகே, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இந்த மாதிரி அக்னிவீர், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அந்த மாதிரி மொத்தமாக வந்து 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. செலெக்ஷன் ஆனவங்களோட ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் பாருங்கள். செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்ததா இதில் வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து நம்ம பிடிஎஃப் கொடுத்துருக்கோம், கண்டென்ட் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே தமிழில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, அடுத்த நான் ஒரு பிகினர், இப்போ தான் ஒரு எக்ஸாமுக்குள்ளேயே படிக்க வர்றேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா கிளாஸுமே நாங்கள் பேசிக் லெவலில் இருந்து தான் டீச் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இதில் மொத்தமாக வந்து ஒரே கோர்ஸில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், ரயில்வே எக்ஸாம்ஸ், ஆர்பிஎஃப் எக்ஸாம், கோஸ்ட் கார்டு, அக்னிவீரில் வரக்கூடிய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3க்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் 1499 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் டேரெக்டாக சந்துரு மேசன்னு சர்ச் பண்ணாலே நம்ம ஆப் வந்துடும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சேட்டில் ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் 3மே இருக்கும், ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி 3மே இருக்கும். இப்போ நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் குரூப் எக்ஸுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன், குரூப் ஒய்க்கு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். இப்போ அது உள்ள அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கான டைம் டேபிளும் கொடுத்துருப்பேன். அடுத்ததாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே வீடியோஸும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டைம் டேபிளை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா மொபைல்லே கூட ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான டைம் டேபிள், அதாவது படிக்கிறதுக்கான டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஃபிசிக்கல் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும், அதாவது 1600 மீட்டர் ரன்னிங் இருக்கும். இதுக்கு வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 7 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, 7 நிமிஷத்துக்குள்ள வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 8 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே குவாலிஃபை ஆகணும். ஓகே, இது பாஸ் ஆனால் மட்டும் போதுமானது, இதுக்கு மார்க்லாம் கிடையாது. அடுத்ததாக அது முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் கேப் கொடுத்துருவாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன இருக்கணும், இப்போ மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். அது முடிஞ்சு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 10 சிட்டப்ஸ் எடுக்கணும். அது முடிஞ்சு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் அடுத்தடுத்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, அதே ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து புஷ்அப் கிடையாது, சிட்டப்ஸ், ஸ்குவாட்ஸ் மட்டும்தான். 10 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். அடுத்து ஒரு 1.5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அடுத்து 15 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ 10 சிட்டப்ஸ், அடுத்து 15 ஸ்குவாட்ஸ். இது மட்டும் நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட் எடுத்தால் போதுமானது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான 60 டே ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். அதாவது அதர் தென் சயின்ஸ் ஒய் குரூப்புக்கு வந்து 60 நாள் டைம் டேபிள் கொடுத்துருக்கேன், அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் டைம் டேபிளில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பின்னால் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜனவரி 2024 இருக்கக்கூடிய டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லா கரண்ட் அஃபேர் நம்ம கோர்ஸில் இருக்கிறத படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம், கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100ன்னு ஒவ்வொரு மாதத்துக்கும் கொடுக்கணும். அதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஜனவரியிலேருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அது வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிடும். இப்போ டே 1ல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து எக்ஸ் குரூப்புக்கு, இது வந்து ஒய் குரூப்புக்கு படிக்கிறவங்களுக்கு. ஓகே, அதர் தென் சயின்ஸுக்கு டே 1ல் வந்து நீங்கள் பர்சன்டேஜ் டாப்பிக்கில், மேத்ஸில் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் 2 வீடியோ பார்க்கணும். ரீசனிங்கில் ஃபிகர் சீரீஸில் 2 வீடியோ பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒரு வீடியோ டெய்லி பார்த்துக்கிட்டே வரணும். இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல்ஸில் 2 வீடியோ பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டைம் டேபிள் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஒக்காபுலரி கடைசியில் தான் வரும், டாப் 100 டாப் 200 ஒக்காபுலரிஸ் தான் வரும், கரண்ட் அஃபேர்ஸும் கடைசியில் தான் வரும். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 60 நாள் சின்சியராக ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 மணி நேரம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்சியராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸில் ஒரு வேலையில் இருப்பீங்க. ஓகே, இப்போ 60 நாளுக்கு அப்புறம் டைம் இருக்குது, கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டைமில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட் புக் ஆப்பில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிட்டு அதில் மார்க் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அடுத்ததாக நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே மேத்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து மேத்ஸ் பை மனோஜ் சார்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரிக்கு மட்டுமே நிறையா வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அது போக A to Z ஒக்காபுலரி சீரீஸ் வந்து இருக்கும், அது வந்து இங்கிலீஷ் ஃபோல்டரில் இருக்கும். அதில் நிறையா ஒக்காபுலரிஸ் இருக்கும். ஓகே, அதில் மட்டுமே டோட்டலாக வந்து ஒரு 100 வீடியோக்கு மேலே கொடுத்துருப்போம். ஸோ அடுத்த டைம் இருந்தால் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, பயாலஜி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக
எக்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 டே ஸ்ட்ராட்டஜி தான். இது 60 கிடையாது, 50 டே ஸ்ட்ராட்டஜி. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்குமே வந்து நான் வேற ஒரு டைம் டேபிள் குடுத்துருக்கேன் அவ்வளோதான். இப்போ டே 1ல என்ன பண்ணணும், மொத நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் ஃபோல்டர்ல செட் அப்படிங்கக்கூடிய டாபிக்ல ஒரு வீடியோ பார்க்கணும். அடுத்து சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல ஒரு வீடியோ பார்க்கணும். இங்கிலீஷ்ல வந்து ஃபண்டமெண்டல்ஸ்ல 2 வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி டெய்லி நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, 50 நாள்ல நான் குடுத்துருக்கக்கூடிய டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே. ஸோ 50 நாளுக்கு அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க என்ன பண்ணலாம்னா, டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டர் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அதில ஓப்பன் பண்ணிட்டு, அதில ஏ டூ இசட் வொக்காபுலரி பாருங்க. அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க வந்து எக்ஸ் குரூப், ஒய் குரூப் 2க்குமே சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, அதுக்குன்னு தனியா நான் டைம் டேபிள் குடுக்கல. நீங்க ஏதாச்சும் ஒரு டைம் டேபிள ஃபாலோ பண்ணுங்க. அது போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்க தனியா படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமான வீடியோஸும் நம்ம நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்குது. அத நீங்க கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க.